வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய வேலைவாய்ப்பு செய்திகள் சேனலில் மீண்டும் ஒரு புதிய அப்டேட் என்னென்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்த வாழ்விடமாக கொண்ட மக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அதில் சீனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், டைபிஸ்ட், டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இவங்களுக்கான வேக்கன்சியை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேக்கன்சி என்னென்ன, எத்தனை, யாருக்கு, என்னென்ன தகுதிகள், கல்வி தகுதி என்ன, ஏஜ் என்ன அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரே விஷயம், இது புதுச்சேரியை வாழ்விடமாக கொண்ட புதுச்சேரியில் பிறந்த நேட்டிவிட்டியை உள்ள மக்களுக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அல்ல. ரெண்டாவது, புதுச்சேரியில் இருக்கிற இந்திய குடியுரிமை உள்ள குடிமக்களுக்கு மட்டும்தான். பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவங்களுக்கு இது கிடையாது. ரெண்டாவது, இந்த நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷன்கள் மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் தான் போடணும், ஆன்லைன் கிடையாது. ஓகே, நாம் இப்போ நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா உங்களுடைய நண்பர்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ் ஆகும், பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு, அவங்களுக்கு வாழ்வுக்கு வேலை கிடைக்கும். அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா அவங்க குடும்பமே வாழ்கிற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். பார்த்துட்டு இந்த செய்தி யார் பார்த்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் சொல்கிற ஹைகோர்ட் மெட்ராஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் 24/3/2024 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 23/4/2024. ஆஃப்லைன் மோடு தான். அதனால் இந்த அட்ரஸை நீங்கள் ரெஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் இதில் நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். இதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 750 ரூபாயும், மற்றபடி கோட்டாவில் வர்றவங்களுக்கு 500 ரூபாயும் இருக்குது. அது நாம் பின்னாடி பார்க்கலாம். கடைசி தேதி 23/4/2024. ஓகேங்களா? என்னென்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம். சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் சம்பளம் 35,400 ரூபா, லெவல் 6, 6 வேக்கன்சி. உட்பிரிவுகள்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி போஸ்ட்டு 22,500 ரூபா பேசிக் பே பேண்டு லெவல் 4. டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர் குரூப் சி போஸ்ட்டு 22,500 ரூபா பேசிக் பே பேண்டு 4. ஜூனியர் கிளர்க்கு குரூப் சி போஸ்ட்டு 19,900 ரூபா பே பேண்டு 2. டைப்பிஸ்ட் குரூப் சி போஸ்ட்டு 19,900 ரூபா. டிரைவரு குரூப் சி போஸ்ட்டு 19,900 ரூபா பேசிக் பே. இது இல்லாமல் டிஏ அலவன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. வெறும் 19,900 மட்டும் நினச்சிடாதீங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் குரூப் சி போஸ்ட் 18,000 ரூபா பேசிக் பே. இதில் வேக்கன்சின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மல்டி டாஸ்கிங் கிளர்க்கு 20, டிரைவர் 1, டைப்பிஸ்ட் 13, ஜூனியர் கிளர்க்கு 23, டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர் 2, ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் 9, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் 6. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஏஜ். இப்போ இது ஷெட்யூல் காஸ்ட்டு எஸ்டியாக இருந்துச்சுன்னா 35+2. மினிமம் ஏஜ் எல்லாத்துக்குமே காமனாக 18 முடிஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டிக்கு 35+2. பிசி, எம்பிசி, இபிசி, பிடி, பிசிஎம்முக்கு 33+2. இந்த பிசி, எம்பிசி,
இபிசி, பிடி, பிசிஎம் தவிர அடுத்த அந்த ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து 30+2 இயர்ஸ் தான் ஏஜ். அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எனி டிகிரியாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த எனி டிகிரி கூட ஸ்டெனோகிராஃபி லோயரோ ஹையரோ இருக்கணும். அது கூட டைப்ரைட்டர் ஹையர் லோயர் இருக்கணும். அது கூட டைப்ரைட்டர் லோயர் கிரேடு தமிழ் மலையாளமாக இருக்கணும், இல்லை இங்கிலீஷாக இருக்கணும். ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே அடிஷனலாக ஸ்டெனோகிராஃபி லோயர் ஜூனியர் கிரேடு இங்கிலீஷு, டைப்ரைட்டிங் ஹையர் சீனியர் கிரேடு இங்கிலீஷு, டைப்ரைட்டிங் லோயர் ஜூனியர் கிரேடு தமிழ் மலையாளம் இல்லைன்னா தெலுங்கு. டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர் எனி டிகிரி வித் தெலுங்கு மலையாளம் வந்து மெயின் லாங்குவேஜாக எடுத்து படித்த ஒரு டிகிரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டருக்கு செல்லுபடியாகும். ஏன் அப்படின்னா இந்த புதுச்சேரி யூனியனுடைய 2 இது மாஹே, யானம், இது ரெண்டும் அது யானம் வந்து ஆந்திராவிலையும் மாஹே வந்து கேரளாவிலையும் இருக்குது. அதனால் வந்து இந்த லாங்குவேஜை கேட்குறாங்க. தமிழ் பாண்டிச்சேரியில் இருந்தாலுமே மாஹேக்கு ஒரு வேக்கன்சியும் யானத்துக்கு ஒரு வேக்கன்சியும் கொடுப்பாங்க போல இருக்குது. அதனால் வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர் வந்து தெலுங்கு மலையாளம் படித்தவங்கள கேட்குறாங்க. ஜூனியர் கிளர்க்கு ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் லோயர் ஹையர் ஜூனியர் தமிழ் மலையாளம் தெலுங்கு எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டைப்பிஸ்ட்லேயுமே வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் லோயர் ஹையர் இருக்கலாம். அதே மாதிரி டைப்ரைட்டிங்கில் லோயர் ஜூனியர் கிரேடு தமிழ் தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷு எது வேணாலும் இருக்கலாம். டிரைவரு மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். 8th கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். பாஸிங் காம்பிடென்சி டெஸ்ட், அதாவது இவங்களுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டிரைவிங் டெஸ்ட்டுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டு காஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். மல்டி டாஸ்க் கிளர்க்கு எஸ்எல்சி படிச்சிருக்கணும். அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை. எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதில் வந்து விடோர்ஸு டைவர்ஸ் ரூமுன்னு ஜுடிஷியரி செப்பரேட்டட் ஃப்ரம் தியர் ஹஸ்பண்டு, அதாவது விதவைகள், டைவர்ஸ் ஆனவங்க, சட்டப்படி கணவன்கிட்ட வந்து விவாகரத்து வாங்கினவங்க, ரீமேரிடு கேனாட் சீக் எக்ஸம்ஷன் ரிலாக்ஸேஷன் அதாவது இவங்களுக்குலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்காதுன்னு சொல்ல வராங்க. ஏன்னா எதிர்பார்க்க வேணாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து ஃபீஸு வந்து என்னென்னா அண்டர்சர்வ்டு இபிசி, எம்பிசி, பிசி, பிடி, பிசிஎம், அதாவது எஸ்சி, எஸ்டி, உமன்ஸு இவங்களை தவிர மீதி எல்லாத்துக்கும் 750 ரூபா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். அதுலேயே வந்து இந்த கேண்டிடேட்லாம் டிரைவர் போஸ்ட்டு மல்டி டாஸ்கில் இருக்குது. அதாவது 10th + 8th பாஸ் பண்ணவங்களா இருந்தால் அந்த டிரைவர் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸு. உமன்ஸுக்கு அதெல்லாம் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது எக்ஸம்ஷன். ஓகேங்களா? அதனால் வந்து தயவு செஞ்சு எல்லாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலத்தை வாழ்விடமாக கொண்ட பிறந்த கேண்டிடேட்ஸ் யாராவது இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா அவங்க குடும்பமே வாழ்கிற மாதிரி. இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களோ சொந்தக்காரங்களோ புதுச்சேரியிலையோ மாஹேலியோ யானத்துலேயோ இருந்தால் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வேர்டு பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னன்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. எவ்வளோ பாஸ் மார்க்கு என்ன இதுன்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா இது
ரொம்ப டைம் இழுத்துக்கிட்டு போகும், அவ்வளோ வேணாம். நீங்களே பாருங்க. ஓகேங்களா? இன்னும் இது எல்லாமே அவங்களுக்கான டெஸ்ட் இதுதான். ஓகே நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்குங்க. டிரைவருக்கு பாருங்கள், அந்த டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க, மெடிக்கல் பார்ப்பாங்க. அவங்க மினிமம் மார்க் வந்து குவாலிஃபை மார்க்கு 40ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம்னு இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் மினிமம் மேக்ஸிமம் மார்க்ஸ் 100. ஸ்கில் டெஸ்ட்டு, அதுதான் டிரைவிங் ஓட்டி பார்க்குறது, பிடிக்கிறது, சிக்னலு, ஸ்பீடு, வண்டியினுடைய சின்ன சின்ன ரிப்பேரு, ஸ்பேர் பார்ட்ஸினுடைய பேர், இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க டிரைவிங் டெஸ்ட்டில். யாராவது ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் பார்ப்பார். மல்டி டாஸ்கிங் கிளர்க்கு ஜென்ரல் எக்ஸாமினேஷன், அதாவது 10th இதில் சிலபஸில் இருக்கும். அந்த 10th சிலபஸில் இருக்கிறவங்க 120 நிமிஷத்துக்கு 2 மணி நேரத்துக்கிட்ட எக்ஸாமு. மினிமம் பாஸ் மார்க்கு 20. எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் நடக்கும். அவங்களுக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஏன்னா மல்டி டாஸ்க் இல்லையா, என்னென்ன வேலையெல்லாம் அங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த 10வது படித்தவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்களோ, இது தெரியுமா, அது தெரியுமா, ஜெராக்ஸ் எடுக்க தெரியுமா, பியூன் வேலை செய்ய தெரியுமா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தெரியுமா, சின்ன சின்ன வேலைகள்லாம் சொல்லுவாங்க. அது தெரியுமான்னு கேட்பாங்க. அது தெரிஞ்சிருந்தால் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. Examinations are written common examination will be held at Puducherry or any other place as may be decided by the judicial cell, High Court Madras. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. பின்னாடி அது வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் முடித்த உடனே ஸ்கில் டெஸ்ட் நடக்குது இல்லைங்களா, அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து புதுச்சேரியில் நடக்கலாம், இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் நடக்கலாம். எங்கே வேணாலும் நடத்துவாங்க. அதெல்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்லுவாங்க. டிஏடிஎல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா புதுச்சேரியில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு, உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களாவது பயனடையட்டும். நன்றி, வாழ்த்துக்கள், ஜெய்ஹிந்த்.